ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் ஐடியா சேனல். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் இடைப்பருவத் தேர்வு ஜூலை 2024ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4. இயல் 1ல் முக்கியமான குருவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களைத் தவிர எஞ்சியுள்ள 50 பெருங்காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர்மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அளபெடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூவின் நிலைகளை வரிசைப்படுத்தி எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாவரங்களின் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் சொற்களில் 4 எழுதுக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை அவசியம் படிச்சுக்கங்க. இயல் 1ல் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது அவசியம் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இயல் 1ல் முக்கியமான நெடுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. இயல் 2ல் முக்கியமான குருவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசன கவிதை குறிப்பு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாமுக்கே வரும். ஸோ இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தண்ணீர் குடி தயிர்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக, தொடரில் அமைக்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹிப்பாலஸ் பருவக்காற்று குறிப்பு வரைக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், காற்றினை குறிக்கும் வேறு பெயர்களை எழுதுக. இயல் 2ல் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினாள். வீட்டினுள் வந்தவள் சுவர்கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. இயல் 2ல் முக்கியமான நெடுவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. இயல் 3ல் முக்கியமான குருவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் இக்குறளில் வரும் அளபெடைகளை எடுத்து எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது எக்ஸாமுக்கு வரும். ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நஞ்சு கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் எவர் என வள்ளுவர் வாய்மொழி கூறும் செய்தி யாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினையும் படிச்சுக்கங்க. இயல் 3ல் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணே கண்ணுறங்கு காலையில் நீ எழும்பு மாமழை பெய்கையிலே மாம்பூவே கண்ணுறங்கு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு. இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக. நெக்ஸ்ட் கொஸ்டின், முல்லை நிலத்திலிருந்தும் மருத நிலத்திலிருந்தும் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை.
நெக்ஸ்ட் கொஸ்டின் கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தாராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுக்கங்க. இயல் 3ல் முக்கியமான நெடுவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும். ஸோ இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுக்கங்க. இயல் 4ல் முக்கியமான குறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு புதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். இத்தொடர் கால வழிவமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைவது எவ்வாறு? நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருமாள் திருமொழி நூல் குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. இயல் 4ல் முக்கியமான சிறுவினாக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரிலுள்ள ஓமை சுட்டும் செய்தியை விளக்குக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுங்க. இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் மட்டும் படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படித்தா மட்டும்தான் உங்களால் 1 மார்க் செக்ஷனில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.